கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு குட்டி பொண்ணையும் நம்மளோட சியாவையும் காமிக்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாவோட பேரு டியான். அப்போ அவங்க ஏரோப்ளானில் ஏறி போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அம்மாவும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பர்சன் போனால் அந்த பொண்ணுக்கு அவரோட தலையில் 0 தெரியுதுமா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது அவளுக்கு. நீங்கள் வந்து இந்த அங்கிள் இறக்க போகிறாருன்னு சொன்னதுமே அந்த ஆள் கோவமாயிட்டு உங்கள் பொண்ணு என்ன எனக்கு வந்துட்டு சாவ விராளா அப்படின்ற சேர்த்து ரொம்ப கோவப்படுறாரு. சோப்பாங்க அவ சார் தயவு செஞ்சு எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. என் பொண்ணோட கண்ணுக்கு வந்துட்டு மனுஷங்களோட வாழ்வு முடிய போகுதுன்னா அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரியும் சார். உங்கள் தலையில் 0 வந்து இருக்குதுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம் அப்படின்றத அவ சொல்கிறா. என்ன வந்து முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் உட்காருங்க அப்படின்ற சைட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. திரும்ப பார்த்தா இன்னொரு பொண்ணு போனால் அவள் தலையிலுமே 0 இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பயமாயிட்டு அங்கே பிளெயினில் எந்திரிச்சு பார்த்தா எல்லோரோட தலையிலுமே 0 இருந்ததுமே அம்மா எல்லோரோட தலையிலுமே 0 இருக்குமா, அப்போ இந்த ஏரோப்ளைன் எதுவும் வந்துட்டு அம்மா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அங்கே க்ளோஸ் எல்லாமே பண்ணிடுறாங்க. நீங்கள் சீட் பெல்ட்டை போடுங்க ஏரோப்ளைன்னு சொன்னதும் இந்த ஏரோப்ளைன் பறக்கக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டேக்கா. இந்த பிளானில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, பறந்துச்சுன்னா இறந்து போயிடுவோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே பயமாயிருது. என்னடா திடீர்னு என்னத்தையே பேசிகிட்டு இருக்காங்களேன்னு. அப்போ அதனால அம்மாவும் பொண்ணுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போயிருச்சா, இவங்களை வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொன்னதும் மேடம் நீங்கள் என்ன எவிடன்ஸில் பிள்ளைன்றதைங்க சொல்கிறீங்க அப்படின்றத சொன்னதும் என் பொண்ணுக்கு வந்து அந்த பவர்ஸ் இருக்குன்னு அவள் சொல்கிறா. ஸோ பாஸ்டில் நடந்த விஷயம் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் கனவுல பாட்டி வந்தாங்க, அவங்க வந்துட்டு எனக்கு சில கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னதும் என்ன கிஃப்ட்டுடான்னு சொன்னதுமே மனுஷங்க எப்போ சாவாங்கன்னு சொல்லிட்டு என் கண்ணுக்கு தெரியும்னு சொன்னாங்கம்மா அப்படின்றத சொல்லும்போது அப்படியான்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டே அங்கே பேசியிருக்கா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்ததுமே ஐயோ இவங்க தலையில் ரெட் கலரில் 0 தெரியுதுமா அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா உங்கள் பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் சாக போகிறீங்க ஆன்ட்டின்னு சொன்னதுமே அவள் வாயை மூடிக்கிறா. என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனால் நீ இப்படிலாம் பேசக்கூடாதுடா, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, இந்த ஜோக்கெலாம் நீ பண்ணாத, இது ரொம்ப ரூடாக இருக்குன்னு சொன்னதும் அவன் உண்மையிலே அவங்க தலையில் 0 தெரியுதுமா அப்படின்ற சொல்லும்போதே மேலேருந்து பூந்தட்டி அவள் தலையில் விழுந்து அந்த பொண்ணு ஸ்பாட்டில் இறந்து போயிடுறா. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாகிருது. அப்போ இருந்தேவும் பொண்ணு சொல்கிறான்னா அது உண்மையாக நடக்கும், தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே தயவு செஞ்சு கீழே இறங்கிடலான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க யாருக்குமே நம்பிக்கையே வர மாட்டுது. தேவையில்லாமல் நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, பிளெயின் எடுக்கணும், எனக்கு மீட்டிங் இருக்குது, தேவையில்லாமல் கெடுத்துட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நீங்கள் ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க, உண்மையிலே நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் அப்போ அங்கே அந்த ஆள் வந்துட்டு சும்மா மட்டும் உங்களை விட மாட்டேன், அம்மாவும் பொண்ணு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. மேடம் தயவு செஞ்சு நீங்கள் உட்காருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதும் கண்டிப்பாக நான் இந்த வண்டி எடுக்க விட மாட்டேன், எடுத்தால் கண்டிப்பாக எல்லோரும் செத்து போயிடுவோம், நீங்கள் பேசாமல் என் கூட வந்து இறங்கிருங்கன்னு சொல்லும் போதே இதுக்கெல்லாம் வந்துட்டு பேனிக் ஆகக்கூடாது மேடம், நீங்கள் வந்துட்டு கீழே இறங்குங்கன்னு சொன்னதுமே நான் சொல்கிறது உண்மைதான், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறப்ப அங்கே அந்த எத்தன் வந்துடுறாரு. என்னாச்சு என்ன ப்ராப்ளம்னு சொன்னதும் சார் இங்கே வந்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க சார்னு சொன்னதுமே நாங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு தான் மேடம் பண்ணியிருக்கோம், நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி வந்து பழிய போடலாம் அப்படின்ற சொல்லிட்டு பேசினா நான் உங்கள் தலைமையிலையுமே 0 இருக்குது, இந்த ஆன்டி தலைமுறை 0 தான் இருக்குது, இங்கே இருக்க எல்லார் தலையிலையும் அப்படி தான் இருக்குது, எல்லாருமே இறக்க போகிறாங்கன்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு இந்த பொண்ணு சும்மாவே வாயை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே வந்துட்டு திட்டாங்க. ப்ளீஸ் என்னை நம்புங்க, என் பொண்ணு வந்துட்டு போய் சொல்ல மாட்டா, நீங்கள் தயவு செஞ்சு பிளெயின்லாம் எடுக்க வேணாம் அப்படின்றத சொன்னதும் இவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு வெளியேற்றி விடுங்க அப்படின்றத சொன்னதும் நாங்கள் உண்மைதான் சொல்கிறோம், ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு சொன்னதுமே நீங்கள் இங்கேருந்து பிரச்சனை பண்ணாதீங்க, உங்களுக்கு இதில் ஏற விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் கீழே இறங்குங்கன்னு சொன்னதும் நீங்கள் எல்லாருமே இறந்து போன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும், தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கா. பட் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அப்போங்க நம்ம எத்தனுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் ஆளுங்களை வர வைங்க, இவங்களை வெளியே அனுப்பி விட்டுறலான்னு சொன்னதுமே வாங்க மேடம்னு சொன்னால் அந்த பொண்ணுங்க வந்துட்டு எங்கள் அம்மா மேலே வந்து கையை விடுங்கன்னு சொல்லிடுறான். அங்கே அந்த குட்டி பொண்ணு கீழே போய் விழுந்ததுமே அங்கே நம்ம ஷென் வந்துட்டு வேகமாக பிடிச்சி காப்பாற்றினதும் அப்பா உங்களை நான் திரும்ப பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசினா அவன் ஷாக்காகி போய் பார்க்குறான். ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன், கனவுல வந்தவரை அப்பா இப்படி தான் இருந்தாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போ அவன் ஷாக்காகி போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, அவர் உன்னோட அப்பாலாம் இல்லைன்னு சொன்னதுமே அம்மா உண்மையிலேயே என் கனவுல அப்பா இப்படி தான் இருந்தார், பொய்யெல்லாம் இல்லை அப்படின்றத சொன்னதும் பார்த்தே இந்த பொண்ணுக்கு உண்மையிலே ஏதோ பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல, தயவு செஞ்சு வந்துட்டு இவங்கள 2 பேர்த்தையுமே பிளெயின்லேருந்து இறக்குங்கன்னு சொன்னதும் அப்போ அவ
அப்போ நான் கண்டிப்பாக இந்த பிளேனை எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கா. இப்போ இவ்வளோ நீங்கள் இறக்கி விடலன்னா உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், உங்கள் டிக்கெட் காசெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லும்போது அங்கே அந்த ஆளுங்க பிடிச்சி வம்பு பண்ணி இழுத்தா. இப்போ கையை விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். சரி ஓகே, நான் வந்துட்டு உங்கள் பேச்சை நம்புகிறேன், வாங்க நம்ம கீழே போகலாம் அப்படின்ற விஷயத்த அவன் சொன்னதும், சார் நீங்கள் உண்மையாவா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே எத்தனை கேட்டதுமே, ஆமாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற சொன்னதும், இவ்வளோ படித்தவங்களா இருக்காங்க, பட் ஆனால் இப்படி ஒரு முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இவங்களை வந்துட்டு வெளியே அனுப்பி விடுங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க 3 பேர் மட்டும் அங்கே வெளியே வந்துடுறாங்க. அப்போங்க நம்ம முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணோம் காப்பாற்ற, நம்மளால் முடியலன்னு சொன்னதும், அப்பா நீங்கள் எங்களை விட்டுட்டு எங்கே போகிறீங்க, எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலையா அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு என் பொண்ணு வந்துட்டு ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்காதீங்கன்னு சொன்னதும், அம்மா நான் தெரிஞ்சுதாம்மா பேசுகிறேன், அவர் தான் நம்ம அப்பா அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே நான் உன்னை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். பார்த்தா அங்கே வந்துட்டு அலாரம் அடிச்சிட்ருக்கு. ஸோ வந்துட்டு அந்த பிளெயினில் ப்ராப்ளம் ஏற்பட்டுருது. நம்ம முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணோம், இதுக்கப்புறம் கடவுள் தான் அப்படின்றத செய்யிட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப எமோஷன் ஆகி போயிடுது. பார்த்தமும் எனக்கு தப்பாக தோணுதேப்பா அப்படின்றத செய்யிட்டு இந்த பர்சன் பேசும்போது, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே அங்கே கண்ணாடியில் கிராக் விழுக ஆரம்பிச்சிடுது. ஐயோ கடவுளே, என்ன கண்ணாடியில் கிராக் விழுகுது, கண்டிப்பாக இது ஏதோ ப்ராப்ளம் இருக்குப்பா, டவர் வேறு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லும் போதே அங்கே ப்ளீஸ் நாங்கள் திரும்ப தரையிறக்கணும், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போதே பிளைன் எல்லாமே இங்கே வெடிச்சு செதறி போயிடுது. அவங்க 3 பேர் மட்டும்தான் அங்கே இறக்காம தப்பிச்சிருக்காங்க, எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. எப்பப்பா எங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணிக்குவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் போதே, இப்படி அந்த பிளைன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்கள் 3 பேர் இருந்தால் இறங்கி வந்திருக்கீங்க, ஸோ நீங்கள் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் சொன்னதுமே அப்போ உங்கள் பொண்ணுக்கு சாக போகிறத பற்றி தெரியும், நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற செட் அவர் கேட்டதும் அவங்க ஆமான்னு சொன்னதும், சரி ஓகே உங்கள் மேலே எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமே இல்லை, ஸோ அதனால் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டு போங்க, பட் ஆனால் நாங்கள் தேவைப்படுறப்ப நீங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் கொடுக்க வரணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோட்டையுமே இப்போதைக்கு நீங்கள் போகலாம் சார், நாங்கள் கூப்பிட்றப்ப நீங்களுமே விசாரணைக்கு வரணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே ஓகே சொல்கிறான். பிறகு பாட்டி இப்படி ஓடி போயிட்டாங்க சார் நான் அசிஸ்டன்ட் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, உங்களால் ஒரு வயசானவங்களை கூட பார்த்துக்க முடியலையான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவன் போயிட்டுருக்கான். ஸோ அந்த பொண்ணு அப்பா என்னம்மா நம்மளை கூட்டிகிட்டு போகாமல் போயிட்டாரு அப்படின்றத சொன்னதும், அப்பாவுக்கு வேலை இருந்திருக்கும், அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் அந்த பொண்ணு கோவமானதுமே, இப்போ ஃபஸ்ட்டு யார் வேகமாக போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் கிடைக்கும், செகண்ட் வரவங்களுக்கு கிடைக்காதுப்பா அப்படின்றத சேர்த்து ஓடினா இவளுமே பின்னாடியே நில்லுங்கம்மான்னு சேர்த்து ஓடிட்டேக்கா. ஸோ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட கொடுத்துட்டு ஹாப்பியாகிட்டு அம்மாவும் பொண்ணுமே பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. எப்படி அப்போ அங்கே பார்த்தாங்க லிலி அவள் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான். நீ போன் செய்யிட்டு அங்கே கோவமாயிட்டு அவளை கன்னத்தில் அரைஞ்சதுமே, என்ன தைரியம் தான் நீ இப்போ என் மேலே கை வைப்பன்னு சொன்னதும், என் புள்ள முன்னாடி நான்சன்ஸ் மாதிரி பேசினேன்னா இப்படி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு போட்டு திரும்ப அடிக்கிறா. பிள்ளைய பார்த்து ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன விஷயம்னு சொல்லி காமிக்கிறாங்க, அவளுக்கு ட்ரக்கை கொடுத்து ஏதோ ஒரு ரூமில் அனுப்பி விட்டுட்டு ஒரு ரெப்புடேஷன் டோட்டலாக கெட்டு போயிடும், இதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவள் போயிருந்திருக்கா. ஸோ அதே ரூமுக்குள்ளே தான் நம்ம ஷென் அங்கே எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கான், அவனுக்குமே ட்ரக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பித்ததுமே, தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட அங்கே ஒன்றா இருந்திருக்கான். நீ தானே இந்த மாதிரி வேலை பண்ணி என் வாழ்க்கையை அழிச்சவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டதும், என்னப்பா நான் என்னமோ உன்னை மம்மு பண்ணி ரூம்குள்ளே அனுப்பி விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ எவன் கூட போய் ஸ்லிப் பண்ணி இந்த பிள்ளைய பெத்தையோ அப்படின்ற சொல்லும் போதே அங்கே அந்த பாட்டி ஓடி மேலே இடிச்சிடுறாங்க. ஐயோ எனக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வேமாங்க கீழே இறங்கி அங்கே கால்வாய் போனால் அந்த தண்ணியை குடிக்க போனதும், பாட்டி என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் குடிக்கக்கூடாது, வாங்க நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போயிடா. அந்த லில்லி பார்த்தா, ஐயோ இந்த கிழவி பக்கத்தில் வாடை வீசுது அப்படின்றத சொல்லிட்டு, உனக்கு என்ன சாப்பாடு தண்ணி எல்லாம் வேணுமான்னு சொன்னதும், ஆமாம் அப்படின்றத சொன்னதும், அப்படியா நீ அப்படின்னா பர்ஃபெக்டாக என்னோடய ஷூவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே, நீ எதுக்காக இப்படி அசிங்கப்படுத்துகிறவங்களன்னு சொன்னதும், நான் என்ன க்ளீன் தானே ஷோ பண்ண சொன்னேன்னு சொன்னால் அவங்க போய் பண்ண போனதும் பண்ணிச்சுக்க, நான் கிளாத் எல்லாமே எடுத்து பண்ணணும், உன் துணி எடுத்து பண்ணு, உன் அழுக்கு கையை வச்சு தொடாதன்னு சொன்னதும், எவ்வளோ தைரியம் தான் வயசானவங்ககிட்ட நீ இப்படி பேசுவேன்னு சொல்லும் போதே குட்டி பாப்பா இந்தாங்க தண்ணி
தண்ணின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதை அந்த பாட்டி வாங்கி குடிச்சிட்டு அவங்களுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. மெதுவாக குடிங்க பாட்டின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு பயங்கரமான ஹாப்பியாக இருது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அங்கே அந்த டியானை பார்த்துட்டு என்ன அப்படி என் பேரை மாதிரியே பார்க்க இருக்கே இந்த பொண்ணு அப்படின்ற சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் உங்கள் பேத்தியெல்லாம் இல்லை பாட்டி, என் பேர் வந்துட்டு டியான் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது நீ நல்ல பொண்ணுப்பா அப்படின்ற சைட்டு பேசுகிறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் கையுமே பிடிச்சிட்டு நீ தான் என் மருமக மாதிரி இருக்கமான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அவங்க வந்துட்டு ஞாபகம் மறதி இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு வாவ் இந்த குடும்பத்தில் பாருப்பா, அம்மா வந்துட்டு ஒழுக்கம் இல்லாதவ, அவளுக்கு பிறந்த புள்ள ஒன்று உருப்படாதது ஒர்த்லெஸ்ஸு, ஒரு பைத்தியக்கார கிளவி வேற, இதுகளாம் சேர்ந்து ஒரு குடும்பமா அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நான் ஒன்றும் வந்துட்டு பெக்கர் கிடையாது, என் பேர் யார் தெரியுமா அப்படின்ற சைட்டு அவங்க கோவப்படுறாங்க. என் பேர் எனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை தெருவில் பிச்சை எடுக்க விட்டுருவான் அப்படின்றத சொன்னதும் பாருப்பா சொன்ன உடனே குடும்பத்துக்கு ரோசம் வந்துருச்சு, பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்ற சைட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கா. அப்படி கவலையாயிட்டு அம்மா நான் ஒர்த்லெஸ் அம்மா அப்படின்றத சொன்னதுமே யார் சொன்னது நீ ஒர்த்லெஸ்னு, நீ உண்மையிலே நல்ல பொண்ணுமா அப்படின்ற சைட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா எப்படியோ பொண்ணு அப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு பேசினா கன்னத்தில் அரைஞ்சி விட்றா. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்போ என்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க வந்தா திரும்ப போட்டு அடிக்கிறா. இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்துட்டு இந்த வேலை பண்ணன்னு வச்சுக்கோ சும்மா விட மாட்டேன். உங்கள் அம்மா எப்படியோ அப்படி தானே நீ இருப்ப, உங்கள் அம்மா ஒரு குடும்பத்தை கெடுத்தவ, நீ வந்துட்டு இப்போ என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் பிள்ளைய பற்றி பேசுகிறியா, உன் தலையில் இருக்க இந்த முடி தான் உனக்கு அழகுன்னு நீ நினச்சிட்டு இருக்கையில மண்டையில் ஒரு முடி இருக்காது பார்த்துக்கோ, பூராத்தையும் வெட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டி விடுறா. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி என்னை மிரட்டுவ, நான் பாரு உன்னை அவன் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போங்க கோவமாயிட்டு ஹீரோயின் அடிக்க வந்தா, பாரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்து போய் வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஸோ இங்கே பாட்டி கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. பாட்டி மெதுவாக சாப்பிடுங்க, பயப்படாதீங்க பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அங்கே பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிராண்ட் சன் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் கொடுத்துட்டு அவர் வந்து இப்போ உங்களை கூட்டிகிட்டு போவாங்கன்னு நம்ம ஹீரோயின் சொன்னால் வந்திருக்கிறது பார்த்தா நம்ம ஹீரோ தான், நீங்கள் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து கேட்குறாங்க. என்னப்பா இது உன்னோட பாட்டியா அப்படின்ற செட்டு கேட்டதும் ஆமாப்பா பாட்டி வந்துட்டு எங்கேயோ மிஸ் ஆகி வெளியே ஓடி வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த தான் ரொம்பவே தேங்க்யூ நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்றதாவே சொன்னதும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுட் எல்லாமே கொடுக்குறா. பாட்டி சாப்பிடட்டும் அதுக்கப்புறம் நீ கூட்டிகிட்டு போன்னு சொன்னதும் அப்போ அங்கே ரொம்ப கவலை ஆகிட்டு அவங்க நீ யாருன்னு எனக்கு தெரியாது போட அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதுமே பாட்டி அவர் நல்ல பையன்தான் பாட்டி, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு சொன்னதும் பாட்டி நான் என்ன மறந்து போயிட்டேன்னா உங்கள் சூதானா அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் இது என்னோட சூதான் அப்படின்றத செய்யிட்டு அங்கே ஒரு இறாலை பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டு இந்தா உனக்காக தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. ஏன்னா அந்த இறாலை வந்துட்டு அவங்க சாப்பிடாம எடுத்து பையில் வச்சுருந்துருக்காங்க, உனக்காக தான் வச்சுருந்துருக்காங்கப்பா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ஹாப்பியாகிடுது. ஸோ அப்போ அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி நீ வரலன்னு வச்சுக்கோ உங்கள் அம்மாவோட அஸ்தியை தூக்கி கீழே குப்பையில் கொட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் மிரட்டினதும் நீ அந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோ நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எவன் கூட வந்து நான் வந்து பேச முடியும்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணி விட்டதும் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஏதாச்சும் எனக்கு தேவைக்கு தக்கன மாதிரி இப்போ ஒரு ஹஸ்பண்டை தேடணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சா அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற செட் அவன் கேட்குறான். பொண்ணு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. நம்ம இப்போ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு உண்மையான காதல் கிடச்சிச்சின்னா நம்ம பிரிஞ்சு போயிடலாம், என்னோட பாட்டிக்குமே வந்துட்டு இப்போ பேத்தி தேவை இல்லையா அதனால தான் சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயினுக்குமே ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகணும், அதுக்காக தான் வீட்டுக்கு வந்தால் வீடு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குப்பா இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. எவ்வளோ ரெண்ட்டு நீ வந்து கொடுத்துருக்க, இங்கே எப்படி வந்து தங்கிக்கிட்டு இருக்கன்னு சொன்னதும் இது ஃப்ரீ தான்ப்பான்னு சொன்னதும் இன்னும் ஃப்ரீயா இவ்வளோ பெரிய பிளேஸை வந்துட்டு ஃப்ரீயாவாக கொடுப்பாங்க அப்படின்ற சைட்டை அவள் கேட்டதுமே அப்போ அங்கே அவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா எல்லாமே அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் தான், பட் ஆனால் வந்துட்டு இவ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கான்னு சைட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. இதை பாரு அப்படின்ற சைட்டு கொடுத்தா இப்போ என்னப்பா பேர் இருக்குன்னு சொன்னதும் இது உனக்கு வெட்டிங் கிஃப்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிள்ளைக்குமே பக்கத்துலேயே ஸ்கூல் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு சொன்னதும் இல்லை இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, தேவையில்லாத வேலை இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவள் பேசிகிட்டு இருக்கா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எல்லாமே உனக்கு தான் நீ வச்சுக்கோ அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். அங்கே வந்து கார்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கான். எவ்வளோ காசு வச்சுருக்க உள்ள அப்படின்றத சொன்னதும் என்னோடய சேவிங்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொன்னதுமே பரவாயில்ல, கல்யாணம் முடிச்சதில் ஏதாச்சும் வந்துட்டு நல்லது இருக்குன்னா இதுதான்
அப்படின்ற செய்து அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. இவனுமே பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான் போல், பரவாயில்ல, நான் வந்துட்டு உனக்கு இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ மட்டும் வந்து தனியாக கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்துட்டு ரிகரெட் என்ன மேரேஜ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அடையவே மாட்டேப்பா அப்படின்ற செய்து பேசுகிறா. 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றலான்னு சொன்னதும் இவன் என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் என்ன கஷ்டப்பட போகிறேன் அப்படின்ற செய்து அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு, ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கான்னு. எனக்கு கொண்டு போய் பிள்ளைய விட்டுட்டு நல்லபடியாக படிக்கணும் அப்படின்ற சொன்னதும் அங்கே அந்த குட்டி பையன் என்னப்பா உன்னோட அப்பா எங்கே அப்படின்ற சொன்னதும் எங்கள் அப்பா வீட்டில் இருக்காருன்னு சொன்னதுமே நீ ஒரு பொய் சொல்லி உனக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அந்த பிள்ளைய இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே பேசினதும் நான் ஒய்ஃப்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னதும் எப்போ பாஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற சிட்டி கேட்டால் அங்கே மெசேஜ் எல்லாமே வந்துடுது நம்ம ஹீரோக்கு. அதான் அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு இவன் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற செட்டு ஷாக்காகி போய் பார்த்துட்டே போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க உன்னோட எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்க, உனக்காக வந்துட்டு அமௌண்ட்டுமே பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் பார்த்தாங்க அமௌண்ட் வந்து 50 மில்லியன் வந்திருக்கு அவங்க அக்கௌண்ட்டில். அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போ வந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் பொண்ணு வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டு இவனு எங்கே போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடி போனால் அந்த குட்டி பையனோட அம்மா என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொன்னதுமே இப்போ என் பிள்ளைய வந்து எதுக்காக நீ இப்படி போய் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த நம்ம டியானை போட்டு அவங்க பயங்கரமாக அந்த லேடி அடித்ததும் அந்த பையனோட டீச்சருமே பல்ல காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளோ தைரியம் என் பிள்ளை மேலே கை வைப்ப போடின்னு சேர்த்து தள்ளி விட்டுட்டு என்னாச்சு டியான்னு சொன்னதுமே அம்மா அந்த ஆன்ட்டி என்னை போட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, அந்த பையன்தாம்மா என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணா அப்படின்றத சேர்த்து பேசும்போது மரியாதையாக நீங்கள் வந்துட்டு இப்போ என் பிள்ளைகிட்ட சாரி கேளுங்கன்னு சொன்னால் கோவமாயிட்டு கண்ணத்தில் அரைஞ்சதுமே எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி என்னை அடிப்பன்னு சொல்லி கேட்டால் அந்த டீச்சர் கோவமாயிட்டு என்ன விஷயம்னே கேட்காம நீங்கள் எப்படி வந்துட்டு அவங்க மேலே கை வைப்பீங்க அப்படின்ற சைட்டுக்கு ரொம்ப கோவப்படுறாங்க. அதை கேட்டு உங்கள் பொண்ணு தான் வந்துட்டு புள்ளி பண்ணியிருக்கா அந்த பையனை, அப்படி ஒரு மேனர்ஸ் கூட நீங்கள் சொல்லி கொடுக்காம வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு என் பிள்ளைய பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா பல்ல உடச்சிருவேன்னு அவ சொல்கிறா. என்னாச்சுடா அம்மாட்ட சொல்லுன்னு சொன்னதுமே அந்த பையன் என்னை ரொம்ப புள்ளி பண்ணாமா, அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு பேசி அசிங்கப்படுத்தினா, அது என்னை வந்துட்டு ரொம்ப மோசமாகவே எப்பயுமே ட்ரீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கையை பிடிச்சி வேற கடிச்சு வச்சிட்டான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவளுக்கு காயம் வேற ஆயிட்டுருக்கு. அம்மா நான் இந்த கேரக்டரில் ப்ளே பண்ண விரும்பல, அவளை மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அந்த ட்ரெஸ் வேணுமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கீங்க, உன் பிள்ளைய ஃபஸ்ட்டு வந்து சாரி கேட்க சொல்லுன்னு சொன்னதும் என் பிள்ளைய ஏன் சாரி கேட்கணும், நாங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் பிள்ளை வந்துட்டு ஒரு பிரின்ஸு, கண்டிப்பாக வந்துட்டு அவன் என்ன ஆசைப்பட்றானோ அதான் நடக்கும்னு சொன்னதும் அம்மா எப்படியோ புள்ள அப்படி தான் இருக்குது, நீங்கள் இப்போ சாரி கேட்கலன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதுமே டீச்சருமே அங்கே காசு இருக்கவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போங்க என் பொண்ணு எதுவுமே வந்து தப்பாகவே சொல்ல மாட்டா, நம்ம வந்து ஃபுட்டேஜை வேணால் செக் பண்ணி பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து இருக்கேன் தப்பு பண்ணவங்களுக்கு நீயே பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கனா இல்லையான்னு சொன்னதுமே அந்த பொண்ணுமே ரொம்ப கோவமாயிட்டு உடனே ஓடி போய் அவனை பிடிச்சி அங்கே வந்து தள்ளி விட்றா. நீ புள்ள மேலே கையை வைப்ப அப்படின்ற செட்டு அடிக்க வந்தா கண்ணத்தை சேர்ந்து ஹீரோயின் அரைஞ்சிடா. அம்மாவும் பிள்ளைக்குமே கண்டிப்பாக லெசன் சொன்னாதான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஷேர் ஹோல்டர் தெரியுமா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற செட்டு கோவப்பட்டதும் புருஷன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இது 2 பேத்துக்கும் பயங்கர சண்டையாகி போயிடுது. அப்போ அங்கே அந்த ஆள் வந்துடுறாரு, என் பிள்ளையும் பொண்டாட்டி யார் புள்ளி பண்ணது அப்படின்ற செட்டு கோவமாயிட்டு வந்ததுமே பாருங்கள் பிள்ளைய தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற செட்டு பேசினதும் அந்த டீச்சரை பிடிச்சி பயங்கரமாக அந்த ஆள் திட்டான், எவ்வளோ காசு வருஷத்துக்கு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன், என் பிள்ளைய வந்து புள்ளியாக விடுவீங்களான்னு சொன்னதும் பாஸ் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, இந்த லேடி தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த லேடி உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஒழுங்காக வந்துட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ வந்துட்டு பிள்ளைய கூப்பிட்டுட்டு கிளம்பு, இல்லை கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம், உன் பிள்ளைக்கு வந்துட்டு ஒழுக்கன்னா என்னன்னே தெரியலை அப்படின்ற சைட்டை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. ஓ அப்படியா டீச்சராக இருக்க நீ ஃபஸ்ட்டு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்காங்க. எப்பயுமே ஸ்கூலில் சேர்க்க விடாமல் நான் பண்ணி விட்டுருவேன்னு சொன்னதும் அப்படியா தெரிஞ்சதை பண்ணுன்னு சொன்னதுமே உடனே லீகல் டீமை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். உடனே அங்கே ஒரு மொட்டையனை விட்டு அவங்கள பிடிக்க சொன்னதுமே அப்போ அங்கே அடிக்க போனால் அந்த பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அடிக்க போனதுமே அவன் மேலே கையை வச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறா. அப்பா நீங்கள் எவ்வளோ லேட்டாக வந்தீங்க, அம்மாவை என்னை ரொம்ப புள்ளி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.
ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே கோவமாயிட்டு அங்கே அந்த ஆளை போட்டு அடிச்சிடுறான். அதை பார்த்துட்டு இவன் கோவமாயி போயிட்டு அப்படின்ற சொன்னதுமே அந்த மொட்டையனுக்கும் சேர்த்து அடி விழுகுது. நம்ம ஹீரோயின் கீழே விழுக போனால் வேகமா அவன் பிடிச்சி காப்பாற்றிடுறான். நீ இங்கேருந்து எங்கேயும் ஓட முடியாது, நான் இப்போ லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே லாயர் ஷாங் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். பாங்க உன்னை நான் பேங்க்ராப் பண்ண விட மாட்டேன், நான் யார் தெரியுமா அப்படின்ற சொன்னதும் அப்படியா சரி ஓகே கோர்ட்டில் நம்ம மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி நீங்கள் உடனே வந்து கம்பெனியில் நம்ம லீகல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க ரொம்ப கோவப்படுறான். நான் வந்து டைம் சேஞ்ச் குரூப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க நினச்ச உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே ஓ நீ அங்கே என்னவா ஒர்க் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டால் நான் சூப்பர்வைசராக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்படின்னா வந்து இவனுக்குமே வந்து ஜாப் இல்லாமல் போக போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. ஏன்னா அந்த கம்பெனி ஓனரே நம்ம ஹீரோ தான். அவங்க எல்லாருமே பார்த்துட்டு அப்பா இதுனா உங்கள் கம்பெனிலேருந்தாப்பா வந்திருக்காங்க, ரொம்ப சூப்பர்ப்பான்னு அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். இவங்க அப்பாங்க பாஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே என்ன பாஸ் சென்னான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அவளுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதும் ஆமாம் நீ என்ன தானே பேங்க்ராப் பண்ணுவேன்னு சொன்னேன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் இவர் தான் நம்ம டென்ஷன் குரூப்போட ஓனர் நம்ம பாஸ் சென் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளே நான் என்ன வந்து கேட்டுட்ருக்கேன், என்னால் நம்ப முடியலேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஆள் சாரி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு நீ அந்த பாப்பாட்ட போய் வந்துட்டு சாரி கேளு, நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உடனே பேசினதுமே அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தானேப்பா நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். இப்போங்க கோவம் ஆகிட்டு என்னடா பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக சாரி கேளுன்னு சொன்னதும் அந்த லேடி என் பிள்ளை ஏன் பயமுடுத்துறீங்கன்னு சொன்னால் உன்னால் என் வாழ்க்கை நாசமாக போக போகுதுன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. தயவு செஞ்சு என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க பாஸ் ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு அந்த நாங்கள் சாரி எல்லாமே கேட்குறாரு. அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் நீ என்ன வந்துட்டு மன்னிப்பு கேட்டாலும் இதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பு கிடையாது, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் இவங்க என் பொண்ணையனையும் மனசளவில் வந்து ரொம்பவே துன்புறுத்தியிருக்காங்க, ஸோ 5 மில்லியன் கட்டணும்னு சொன்னதும் எனது 5 மில்லியன் அப்படின்ற சொல்லிட்டு பேசினான். பார்த்தாதா சரி ஓகே 50 மில்லியன் கொடுங்கன்னு நம்ம ஹீரோ சொன்னால் இல்லை நான் 5 மில்லியனே கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவன் எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட்டுமே கிடைச்சிருது. ஸோ நம்ம ஹீரோட்ட நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பர்சன்லாம் நான் இல்லைப்பா, நான் கம்பெனியோட சிஇஓ தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே போயிட்டுருக்கும் போதே எல்லாரோட தலையில் 0 தெரிஞ்சதுமே அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளே என்ன வந்து நடந்துட்டுருக்கு, அம்மா எல்லோரோட தலையிலையுமே 0 தெரியுதுன்னு சொன்னதும் அப்போ இங்கே என்ன வந்து எதோ ஆக்சிடென்ட் ஆக போதான்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ அங்கே வந்துட்டு ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த கல்ச்சுரல் டான்ஸ்க்காக தான் போயிட்டுருக்கோன்னு சொன்னதுமே ஹீரோ உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற செட்டி கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே நம்ம இப்போ எப்படியாச்சும் வந்து செக் பண்ணணும், இங்கே இருக்க எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வேகமாக கிளம்பி போனால் அங்கே ஒரு மாஸ்க் போட்ட பர்சன் இருக்கான். ஸோ அவனை பார்த்ததுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாமே ரொம்பவே அமைதியாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே எதுவுமே தெரியலை, அங்கே வச்சு தேடி எடுத்துடலாம் டைம் பாம் ஏதாச்சும் இருந்தான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்டேஜில் வந்துட்டு எல்லா பர்ஃபார்மன்ஸுமே ஸ்டார்ட் ஆகிருச்சு. நீ பிள்ளையை கூப்பிட்டுட்டு போ, நான் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்னதும் எப்படி நீ தனியாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் போயிட்டு நீங்கள் இமீடியட்டாக எல்லாருமே இங்கேருந்து போயிருங்க, இங்கே வந்து பாம் பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க மேடம் அப்படின்ற சொன்னதும் நான் உண்மைதான் சொல்லியிருக்கேன், ஆடிட்டோரியத்தில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க, ஏதாச்சும் பேசணுன்னா வெளியே வாங்க தனியாக பேசிக்கலாம், பேரண்ட்ஸ் எப்படி பயமுடுத்தாதீங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோங்க செய்ய காமிக்கிறா எல்லாம் ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்கள் இங்கே ஏதாச்சும் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் இது என்ன உண்மையா இங்கே பாம் பிளாஸ்ட் ஆக போதான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பரபரப்பாயிருது. ஸோ அப்போ அந்த லிலியை பார்த்தா தேவையில்லாமல் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, பாம் பிளாஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு பேசினா அங்கே அந்த நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஒருவேளை உண்மையாக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டால் நீ என்ன வந்துட்டு அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்க, எல்லாத்தையுமே கெடுக்கிறதுக்காக பார்க்குறியான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது இல்லை நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோயின் சொன்னதும் இங்கே சேஃப்டி எல்லாத்தையும் நாங்கள் ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், இவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க மீற வர போகிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவள் எல்லா இடத்தையுமே அங்கே செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் ட்ரபிளை க்ரியேட் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் சரி ஓகே விஏபிக்கு ஏதாச்சும் ஆச்சுனா நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவீங்களான்னு சொன்னதுமே அந்த டீச்சர் பயந்து போயிட்டு கார்ட்ஸை விட்டு எல்லா இடத்தையும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்தையுமே அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அங்கே வந்துட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு டெடி பியர் மாதிரி இருக்குது.
இப்போ அங்கே ஜஸ்ட் இது பொம்மை தான், இங்கே எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஆனால் என் பொண்ணுக்கு தெரிஞ்சால் அது கண்டிப்பாக உண்மையாக தானே இருக்கும், எப்படி வந்துட்டு சாத்தியம்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இவ இப்படி தான்ப்பா புத்தி இல்லாமல் இருப்பா, சிங்கிள் மாம். அதுவாசி இவளுக்கு ஏதாச்சும் வந்துட்டு நம்மளை பார்த்து வயிற்றுச்சலாயிட்டு பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த லீமே நீ உன் தப்பை ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறான். இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து வெளியே போவோம், இந்த மாதிரி லேடியெல்லாம் இங்கே வந்துட்டு எப்படி எங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்து படிக்க முடியும்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இங்கே கத்திட்டு இருக்கும்போது, ஓகே நீங்கள் இப்போ வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணலைன்னா கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து செத்து போவீங்க, பரவாயில்லையா அப்படின்ற சொன்னதும், மேடம் நீங்கள் எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி தான் எல்லாம் செக் பண்ணியாச்சுல்ல, இங்கே எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே மாஸ்க் போட்ட பர்சன் அங்கே வந்துட்டு திரும்ப அங்கே உள்ளே போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே அந்த குட்டி பொண்ணுமே அம்மான்னு சொல்லிட்டு வந்தா, நீ எதுக்காக திரும்ப வந்தேன்னு சொல்லும்போது அந்த மாஸ்க் போட்ட பர்சன் அந்த லிலியை போய் அப்படியே டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் அப்படியே கஞ்சால சாமிச்சு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ லீ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே அவ்வளவே பார்த்துட்டு இருக்கும்போது, லீ சும்மா தேவையில்லாமல் வந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும், இங்கே இருக்க எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாமே, ஏதாச்சும் வந்துட்டு ஃபால்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு தானே ப்ராப்ளம் அப்படின்ற சொன்னதும், அது கேட்டுட்டு அதுவுமே சரிதான், சரி ஓகே செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. செக் பண்ணால் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. பட் ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு ஆள் மட்டும் அங்கே ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டா, அது நம்ம லில்லி தான். ஏன் நீ மட்டும் என்ன ஸ்பெஷல், என்னத்தை ஹேண்ட்பேக்கில் மறைச்சிட்ருக்கா, அப்போ நீ எதுவும் டைம் பாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போங்க எதுக்காக நீ வம்பு பண்ணுற விடுன்னு சொல்லிட்டு அங்கே லீ சொன்னால் அவள் கேட்கவே மாட்டா. ஏன்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன சர்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க கோவமாயிட்டு, நீ மட்டும் என்ன பெரிய உயரத்தில் இருக்கியா, வந்துட்டு சர்ச் பண்ண விடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. இவ வேமா அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே அங்கே ஒரு பர்சனோட அண்டர்வியர் இருக்கா. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. இப்போ ஐயோ இது என்ன கன்றாவின்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. என்னப்பா டிஸ்கஸ்டிங், பேக்கில் எந்த ஆம்பளையோட அண்டர்வியரை ஒழிச்சு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம லீ வந்து இது கண்டிப்பாக என்னோடது கிடையாது, அப்போ எவன் கூட சேர்ந்து நீ சவகாசம் வச்சுட்டு இருந்த, இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே எவனுடைய சேர்ந்து நீ அசிங்கம் பண்ணியான்னு சொன்னதுமே, பேபி நீங்கள் எதுக்காக அப்படி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும், பொய்யாடி சொல்கிற அப்படின்ற சட்டி கோவப்படும் போது எனக்கு நல்லாவே தெரியுமே, இப்போ மாஸ்க் போட்ட ஒரு பர்சனை பார்த்தனே அவன் கூட தான் சேர்ந்து நீ சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்னடா அசிங்கம், இவன் இந்த மாதிரிலாம் வந்து வேற வேலை பண்ணிட்டு சுற்றுறாளான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம லீக் அங்கே ரொம்பவே அவமானமாயிருது. அவன் கோவமாயிட்டு நீ கூட சேர்ந்து சுத்தறியாடின்னு சொல்லிட்டு போட்டு ஏற்றி தள்ளி விட்டுட்டு மூஞ்சில் முழிக்காதன்னு சொல்லிட்டு போனா, அப்படின்னு இல்லைங்கன்னு சொல்லிட்டு இவ பின்னாடி அங்கே ஓடிட்டுருக்கா. அம்மா இன்னுமே எல்லாரோட தலையிலுமே 0 தெரிஞ்சிட்டு தான் இருக்குது, டைம் வேறு போயிட்டுருக்கு, நீங்கள் ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றுங்கம்மான்னு சொன்னதுமே, பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதும் நான் சொல்லிட்டுருக்கேன் எதையுமே கேட்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது ஹீரோயே நாங்கள் அந்த பொம்மையை பார்த்துட்டு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அந்தால பிடிச்சி நம்ம ஹீரோங்க ஃபைட் பண்ணிட்டுருக்கான். எல்லோரும் ஓடுங்க அப்படின்றத சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு வேகமாக ஓடிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஐயோனை பார்த்தியான்னு சொன்னதுமே ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் தன்னோட பிள்ளை இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ஐயோ என்னோடய பிள்ளை எங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு வேகமாக அங்கே உள்ளே ஓடும் போதே பார்த்தாங்க பாம் பிளாஸ்ட் ஆகிருது. ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளே உண்மையிலே பாம் இருந்துச்சான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காகி போயிடுது. இப்போ அங்கே ஐயோ என் பிள்ளை செத்து போயிட்டாலான்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக அழுததுமே அங்கே பிள்ளைய காப்பாற்றி வேமா அங்கேருந்து தூக்கிட்டு வந்ததும் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அங்கே பிள்ளைய ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னையுமே போய் ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடா. எப்படி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சிங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே பேசும்போது இதுக்கெல்லாம் காரணமே நம்மளோட குட்டி பாப்பா தான் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே வேமா அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அந்த பொண்ணுமே பின்னாடி ஓட போயிருக்கா. பட் அந்த டெடி பேர்லாம் அங்கே வந்துட்டு அந்த டைம் பாமே இருந்திருக்கு, அவள் தான் கண்டுபிடிச்சிருந்துருக்கா. ஸோ கண்டுபிடிச்சி நம்ம அதை ட்ரெஸ் ட்ரை பண்ணியாச்சு. அது அந்த பர்சன் அப்படின்ற செட்டு கேட்டால் இல்லைப்பா அவன் வந்துட்டு சும்மா வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண வந்தவன் தான், அவன் உண்மையான கல்ப்ரிட் இல்லை, நான் அவனை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நைட் அங்கே ரூம்குள்ளே வந்தால் நம்ம ஹீரோ எப்படி இருக்கா குழந்தைன்னு சொன்னதும் கொஞ்சம் பயந்துட்டாப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கா அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் உள்ளே வர்றாரு. ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருங்கன்னு சொல்லும் போதே சரி இப்படி இங்கே அங்கே தேடினதில் சில வந்துட்டு
வந்துட்டு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு சார், பட் ஆனால் அந்த கல்பிரேட்டை பற்றி இல்லை, நீங்கள் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தாங்க அவங்க சிஸ்டர் வந்து பேக்கில் வந்துட்டு இருந்த பென்ட்ரைவ் தான் கீழே கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தோட அம்மாவும் அவளுமே சேர்ந்து தான் நீ செத்து பண்ணினா தான் எங்களுக்கு இந்த இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து தள்ளி விட்டு அங்கே கொலையே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடா. தாங்க நான் இத்தனை நாளாக ப்ரூஃப் இல்லாமதே எதுவும் பண்ண முடியாமல் இருந்தேன். கடைசியில் எங்கள் அம்மா அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோவில் சமாதானப்படுத்துகிறான். தயவுசெய்து காம்ப்ளிகேட் ஆகாத, அவங்க மட்டும் கல்பிரேட் கிடையாது, முக்கியமான பர்சனை நீ பார்க்கல, அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்கை காமிச்சா கீழே ஷூ போட்டு ஏதோ ஒரு பர்சன் இருக்கான் பார்த்தையா. அங்கே வந்துட்டு அவங்க அம்மா சாகும்போது கிளியராக வேற ஒரு பர்சனுமே கூட சேர்ந்து இதை பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அங்கே அந்த பர்சன் ஃபஸ்ட்டு யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேஸ் வந்து மறைஞ்சிருக்குல்ல அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது. அப்போ இன்னொருத்த எவனோ பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அதனால தான் இவன் நம்மளையுமே டார்கெட் பண்ணிட்டுருக்கான். ஸோ நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கலான்னு சொன்னதும் கண்டிப்பாக என்னோட அம்மா சாவுக்கு காரணமானவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ அதை அந்த பர்சன் யார் பாம்பு வச்சதுமே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அங்கே சொல்கிறாங்க. குட்டி பொண்ணு திரும்ப அங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தா அவளுக்கு பெரிய கனவு எல்லாமே வந்துட்டுருக்கு. எல்லாருமே பாதிக்கப்பட்டு அவங்க வந்துட்டு அப்படியே சாகுற நிலைமையாக போயிட்டுருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு போன எல்லாருமே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயந்து போயிருந்தா. அவங்க பாட்டி வந்து பாட்டி அம்மா அப்பாவுமே இதில் இறந்து போகிற மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறது பாட்டி, நான் எப்படி காப்பாற்றுறதுன்னு சொன்னதுமே என்னால் இந்த டைம் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் நான் உனக்கு கொடுக்க போகிற சக்தியால் நீ வந்துட்டு கண்டிப்பாக நினச்சா உன்னோட அம்மா அப்பாவை காப்பாற்றலான்னு சொன்னதும் நான் எப்படி பாட்டி பண்ண முடியும், நான் சின்ன பொண்ணுன்னு சொன்னதும் நான் உனக்கு அதுக்காக சில சூப்பர் பவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சூப்பர் பவர் எல்லாமே கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பார்த்து கனவுல வந்து அது உண்மையான்னு சொல்லிட்டு இரும்பு எடுத்து அப்படியே அங்கே நெளிச்சு பார்க்குறா. பார்த்தா அதை அப்படியே நெளிஞ்சதுமே ஸோ பாட்டி சொன்ன சூப்பர் பவர் இதானான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுக்குது. பாட்டி நான் அம்மாவை கண்டிப்பாக பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருந்தான். இப்போங்க அந்த பார்ட்டிக்கு வந்து போகணுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த லில்லியோட அம்மாவோட பர்த்டே இன்னைக்கு, ஸோ இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குழந்தைக்காக சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்ருக்கா, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இந்த பொண்ணு அங்கே சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு மயக்கம் மருந்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுருக்கா. சாப்பிட்டுட்டு 3 பேர் மயக்கமானதுமே நீங்கள் 3 பேருமே பேசாமல் ரெஸ்ட் எடுங்க, இதுக்கப்புறம் உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிளம்புறா. அப்புறமா அங்கே பார்ட்டி எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த லேடிக்கு கிஃப்ட் எல்லாம் அங்கே வந்து அள்ளி கொடுத்ததும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்டானவங்க மேடம் சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்ல அப்படின்றத சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா அங்கே கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டியான்னு பார்த்தா பெரிய ஒரு ஆலய மணியை தூக்கிட்டு வந்து போட்டதும் குட்டிச்சாத்தானே யார் நீ எதுக்காக இங்கே வந்து போட்டுட்ருக்கன்னு சொன்னாங்க. தலைமையில் ஃபுல்லாக 0 போயிட்டுருக்கு. கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மணியை தூக்கி போட்டதும் என்னப்பா நடந்துட்டுருக்கு, இது ஒரிஜினல் மணி, ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கும், இந்த பொண்ணு எப்படி தூக்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எதுக்காக இப்போ இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கேன், நான் உண்மைகள் பலதை வெளியே கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்குமே சில சர்ப்ரைஸ் வந்து பண்ண வந்திருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நீ மரியாதை இங்கேருந்து போய் இல்லை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போதே அங்கே பார்த்தீங்களா அந்த பொண்ணு நக்கல் பண்ணி பேசினதும் பார்த்தீங்களா முதல்ல அடித்து வெளியேற்றுங்கன்னு சொன்னால் அங்கே செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே வந்ததும் போட்டு அந்த பொண்ணு ஒரே பஞ்சு தான் அந்த ஆள் பறந்து போய் கீழே விழுந்துடுறாரு. ஐயோ இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்போ நீங்கள் வந்து பண்ண தப்ப நீங்களாவே ஒத்துக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போதே பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை அங்கே வந்து வேற ரூமுக்கு அங்கே அனுப்பிவிட்ட வீடியோ இருக்குது. பார்த்துட்டு என்னப்பா இந்த லேடியும் மகளும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ட்ரக்கு கொடுத்து வேற ஒரு பர்சன்ட் அனுப்பி விட்ருக்காங்க. இந்த லேடி வந்து இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்தவப்பா, அவங்க ஒய்ஃப் இறந்ததுமே வேலைக்காரி பொண்டாட்டியாக மாறிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. இவளுமே கூட சேர்ந்து ஓட்டிக்கிட்டு இந்த குடும்பத்தோட பொண்ணாக வந்துட்டா, இந்த ஆளுக்கு பிறந்த பொண்ணே இவ இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுங்க வந்துட்டு உண்மை எல்லாமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இன்னும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை நான் இன்னும் உண்மையில கொண்டு வரணுமான்னு சொன்னதும் வாயை மூடு அப்படின்ற சேர்த்து அந்த ஆள் பேசினதும் ஏன் உண்மையை கேட்டால் உனக்கு கசக்குதான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீங்கள் என்னோட அம்மாவை புலி பண்ணியிருக்கீங்க, அதுக்கான வீடியோ தான் எதுன்னு சொன்னதுமே எவ்வளோ திமிர் இருக்குது இன்டி சாத்தானுக்கு அப்படின்ற சேர்த்து அந்தாள் கோவப்படுறாரு. கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னதும் மிஸ்டர்ஸ் காடா நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்தாளை பிடிச்சி பயங்கரமாக திட்டினதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது அந்த ஆளுக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இடிக்க வந்ததுமே அந்த பொண்ணு கையை முறுக்கி அங்கே வந்துட்டு கீழே தள்ளி விட்றா. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அடிக்க வந்தால் அவங்களுக்கும் சேர்த்து அடி விழுகுது. அந்த லில்லி நீ எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தால் அவளுக்குமே அடி விழுகுது. அப்போங்க நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அடிக்க வந்தா. கையை முறுக்கிக்கிட்டு கண்ணத்தை சேர்ந்து பயங்கரமாக போட்டு அடிக்கிறா. பாங்க நான் இப்போ உன்னை இன்றைக்கே கொன்று புதைக்கிறேன் பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி பயங்கர கோவப்பட்டதும் அப்படியா உங்களுக்கு இன்னுமே சில சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பாங்க. அவங்க பாட்டியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணாங்க, வீடியோ போட்டு விட்றாங்க. என்னப்பா ரொம்ப மோசமான குடும்பமாக இருக்குது, இந்த ஆளுக்கு அப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கு, பொண்டாட்டியை வந்துட்டு சாவடிச்சுட்டு இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போங்க இந்த வீடியோ டிலீட் ஆயிடுச்சுன்னு தானே நினச்சோம், எப்படி தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்து பேசும்போது இதெல்லாம் நம்பாதீங்க, இந்த வீடியோ ஃபேக் அப்படின்ற சொல்லிட்டு அந்தாள் அங்கே போய் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போங்க ஓ இது ஃபேக்கா, அப்போ இன்னுமே சில வீடியோஸ் வேணுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டதும் அங்கே செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு அங்கே வந்து அடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே இங்கே பார்த்தா அங்கே 3 பேருக்குமே அங்கே வந்துட்டு முழிப்பு வந்துடுது. பாட்டி மட்டும் இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, எங்கே நம்ம பொண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போங்க இன்விடேஷனை போய் பார்த்தா அதில் வந்து ஒரு இன்விடேஷன் தான் இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு அங்கே போயிட்டாலான்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு இவங்க வேமா 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்போங்க பயங்கரமாக போட்டு அந்த பொண்ணு அவங்க எல்லாரையுமே அங்கே வந்துட்டு அடி அங்கே வெளுத்து விட்றா. அதை பார்த்துட்டு ஒரு சின்ன பொண்ணு எப்படா போட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரியலை. இப்போ உங்களுக்கான பனிஷ்மெண்ட், யாரையும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்ததும் எங்கள் அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும்னு தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன், எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, பப்ளிக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, நான் வந்துட்டு உங்களை மன்னிச்சு விட்றேன், அப்படி இல்லை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் ஃபேக்கான வீடியோ வச்சுட்டு நீங்களை மிரட்டணும்னு பார்க்குறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்தாள் கோவப்பட்டதும் அந்த பொண்ணு அந்த ஆலய மணியை வச்சு அந்தால மூடி வச்சுது, உள்ளவே கிடந்து சாவுடா, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு அடியை போட்டதும் அந்த மணி மேலே அந்த சத்தத்துலேயே அந்த மயக்கமாய் போயிடுறான். அடுத்து உனக்கு தான் சொன்னதும் அந்த செக்யூரிட்டி கார்டு இவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. ஒழுங்காக போய் ரோப் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவங்களெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இவங்க கரெக்டாக அங்கே உள்ளே வந்ததும் நீ நல்லா தானே இருக்கட்டியான்னு அப்படின்றத சொன்னதும் அம்மா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே தலையில் பார்த்தா 0 ரெட் கலரில் இருக்குது. நான் இவ்வளோ பண்ணியுமே வந்துட்டு 0 ரெட் கலரில் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னால் காப்பாற்ற முடியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ கவலைப்படாதா, அப்பா என்ன விஷயம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன், உன்னையும் அம்மாவையும் பாதுகாக்கிறது என்னோட கடமைன்னு சொல்லும்போது வந்துட்டு அன்னைக்கு பாம் பிளாஸ் பண்ண வச்சது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாம் இந்த லீயோட வேலை தான், அதை நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு என்னப்பா இது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாரும் பேசும்போது அப்போ அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்போ அங்கே உடனே அவன் சொல்கிறான், இங்கே இருக்க எல்லாருமே சாக போகிறீங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னும் ஜஸ்ட்டு கொஞ்சம் நிமிஷத்தில் இங்கே வந்துட்டு கேஸ் எல்லாத்தையும் லீக் பண்ணிடுவாங்க, ஸோ அது மூலமாக எல்லாருமே இறந்து போயிடுவீங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு நீமே தானே சாவன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்கிறான். இவங்க எல்லாருமே பயந்து போயிட்டு அங்கே கதவை வந்து திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் இதான் மை டியர் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து அவன் கேட்குறான். என்னை அனாதையை தவிக்க விட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் எனக்காக அவங்க செலவுக்கு படிப்புக்கு மட்டும் காசு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருந்தாங்க, ஆனால் ஒன்றை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நான் எப்படி அப்புறம் அந்த லேடியை சும்மா விடுவேன், அதனால தான் நான் கொலை பண்ணிட்டேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க முட்டாள் மாதிரி, அம்மாவுக்கு வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே கிடையாது, என்னையவே அவங்க அடா பண்ணி தான் வளர்த்துட்ருக்காங்க, அப்புறம் எப்படி அவங்க உன்னை போய் பெற்று வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த ஆசிரமத்தில் இருக்க எல்லா பிள்ளைங்களுக்குமே அவங்க வருஷம் வருஷம் உங்கள் பர்த்டே அதுவுமா நிறைய வந்துட்டு காசெல்லாமே அனுப்பி நல்லபடியாக பார்த்துக்க சொல்லுவாங்க, நீயா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பாக முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. ஸோ அவனா ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கான், நீ போய் சொல்லிட்டுருக்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன், யாரால இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற சொன்னதுமே அப்பா இருக்குது இன்னைக்கு வந்து எல்லாரும் சாவ போகிறாங்க அப்படின்ற சொல்லும்போது இங்கே எல்லாருக்குமே உயிர் பயமாக இருக்குது.
உடனே ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்று, என்ன ஜெயிலில் கூட போட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கெஞ்சுறாங்க. நாங்கள் இப்படிலாம் சாக விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கே லியோ போய் அவள் கெஞ்சினதுமே, நீ வந்துட்டு எவ்வளோ கேவலமானவன்னு சொல்லிட்டு ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டுட்டு, நீ என்னவே வந்து சீட் பண்ணுறியாடி, நீங்களாம் சாக வேண்டியதான் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமான கோவப்பட்டுச்சேக்கான். நின்றுதான்ல ஒரு பர்சன், அது இவன் தான். ஸோ அவங்க அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு இவன் தான் அங்கே ஐடியாவே கொடுத்துருக்கான். இவனா தப்பாக புரிஞ்சுட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி அங்கே வந்து பிஹேவ் பண்ணிச்சேக்கான். என்ன இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், நான் ஆல்ரெடி நம்ம டீமுக்கு கால் பண்ணிட்டேன்ப்பா வந்துருவாங்கன்னு சொன்னதுமே, 3 செகண்ட் தான் இருக்குது, எப்படிப்பா வந்து காப்பாற்றுவாங்க அவங்க அப்படின்றத செட்டி கேட்டா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஒன்று, ஓ என்னால் அந்த டோரை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஓங்கே இந்த டோரை ஒரே தட்டு தான் அப்படியே வந்து திறந்தது. அவன் பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுது. லேட்டாக வந்ததுக்கு சாரி, பட் ஆனால் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம், எதுவும் ஆகாதுன்னு சொல்லும் போதே அந்த குட்டி பொண்ணை அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, இப்படி வந்துட்டு அவனை அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே பனிஷ்மெண்ட் வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்ச வாசிக்கு கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத இல்லைன்னு சொல்லிட்டு, இத்தனை நம்ம பொண்ணு தான்ப்பா கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கா அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிட்டுருக்கான். இப்படி பவர் எப்படி அவளுக்கு திடீர்னு வந்துச்சுன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கும் போது, பொண்ணு கனவுலே வந்து பாட்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே, ஸ்வீட்டி எந்திரிச்சிட்டியாடா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்பாங்க, அம்மா பாட்டி நான் கனவுல பார்த்தேன்னு தெரியுமா, அவங்க தான் வந்துட்டு எனக்கு உங்களை காப்பாற்ற இவ்வளோ பவர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறப்ப, ஐயோன்னு சொல்லிட்டு வயிறை பிடிச்சதும், என்னாச்சுடா உனக்குன்னு சொன்னதும், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அவங்க சிரிக்கிறாங்க. வீட்டுக்கு போனால் பாட்டியோட சேர்ந்து அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. பேசிட்டு சந்தோஷமாக இருக்கும் போதே அவளோட இடுப்பில் பார்த்தா அங்கே ஒரு பெர்த் மார்க் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு, சேம் அவனுக்கு இருக்க மாதிரியே இருக்கவுமே, பாட்டி எனக்கு தெரியுண்டா இது உன் புள்ளன்னு, உனக்கு இருக்க மாதிரி இருக்கு பார்த்தியா, பார்க்கவே உன்ன மாதிரி தானே இருக்கு புள்ள அப்படின்ற சேர்த்து பேசினான். அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, ஸோ உனக்கு நைட்டு ஒரு பொண்ணோட சேர்ந்து ஒன்றா இருந்தான் இல்லையா, அந்த விஷயம் ஞாபகம் வருது. அந்த பொண்ணு யாருன்னு இவனுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அவளோட பென்டென்ட் மட்டும் அவங்க வந்து கிடைச்சிருக்கு, அதை மட்டும் அவன் எடுத்து பத்திரமா வச்சிருக்கான். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணி அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிடுறான். ஸோ அங்கே ஆஃபீஸில் பார்த்தா நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அங்கே வந்துட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணிச்சேக்கா. சார் உண்மையிலே உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அவங்கள பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது சார் அப்படின்ற செட்டு பேசினா. அதை கேட்டுட்டு, பொண்டாட்டி வந்து புருஷனுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கா, உனக்கு வந்துட்டு இதெல்லாம் அருமை புரியாது, பொண்டாட்டி இருந்தால் தான் நான் தெரியும் அப்படின்ற சைட்டை அவன் ஒரு பக்கம் அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடுது. அவன் கடவுளை கும்பிட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனோட உண்மையான பொண்ணுன்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ அப்போங்க அன்றைக்கி நைட்டு கூட இருந்தவ இவ தானான்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமான எமோஷனாகி போயிடுது. உடனே நான் வந்துட்டு ஊருக்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், என் பொண்டாட்டி பிள்ளை இவங்க தான் சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னால் கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணுமே சூப்பராக என்ட்ரி கொடுக்குறா. அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாத்தையுமே இதான் என்னோட பொண்ணு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அந்த பென்டென்ட் அங்கே கொடுத்ததுமே, அப்போ அன்னைக்கு நைட்டு கூட இருந்தது நீ தானான்னு சொல்லிட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்பா அவங்க 2 பேர் தலையிலையுமே நம்பர் தெரியுதுன்னு அந்த பொண்ணு சொன்னதுமே, என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காகி கேட்டா, இல்லை 100 தெரியுது, 100 வருஷம் 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக வாழ போகிறீங்களா அப்படின்ற சேர்த்து கிண்டல் பண்ணிட்டேக்கா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஹாப்பியாக இருது. கூப்பிட்டதுமே சந்தோஷமாயிட்டு தன்னோட பொண்டாட்டி பிள்ளையை அவன் கூட்டிகிட்டு போகிறான். பாட்டிக்குமே பயங்கரமான சந்தோஷமாக இருது. பார்த்தா எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆகி ஃபேமிலி அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.